விஜயகாந்துங்கிறவன் என் கட்ட விரல் மயிர் வருவானாடான்னு கேட்டேன். அவரை பேசினவே எவன்டா விளங்கியிருக்கான்? அவரை பேசினால தான் இன்றைக்கி நீ ரோட்டுக்கு வந்துட்டேன். அவரை கண்டா கும்பிட்றாங்க, இப்போ ஒன்றை கண்டா விளக்கமாத்த எடுக்காங்க. விஜயகாந்த தெலுங்குன்னு சொல்கிறியே, தெலுங்கனோ தமிழனோ நல்ல மனிதனாக இருக்கார்ல, அதை பாருடா. அதை விட்டு போட்டு தமிழில் தெலுங்கு ஆளக்கூடாதுன்னு சொல்கிற. நல்ல மனுஷனாக இருக்கானு தான் பார்க்கணும். நீ ஆளணும் நான் ஆளணும் யாரும் எழுதி கொடுக்கல. ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் மக்கள் அனைவருக்கும் நன்றி. நான் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சமூக அலுவலர் ராஜேஸ்வரி பேசுகிறேன். நான் தமிழர் கட்சி சீமான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் விஜயகாந்தை பற்றி என்ன எவ்வளோ தூரம் நீங்கள் அவமுறையமாக பேசியிருக்கீங்க தெரியுமா? யார்கிட்ட விஜயகாந்துங்கிறவன் என் கட்ட விரல் மயிர் வருவானாடான்னு கேட்டேன். அவரை பேசினவே எவன்டா விளங்கியிருக்கான்? அவரை பேசினால தான் இன்றைக்கி நீ ரோட்டுக்கு வந்துட்டேன். எவ்வளோ தூரம் பேசினேன். அவரை கண்டா கும்பிட்றாங்க, இப்போ ஒன்றை கண்டா விளக்கமாத்த எடுக்காங்க. எப்படி போயிட்ட இன்னைக்கு? உன் கட்சி எப்படி போயிடுச்சு? நீ விஜயகாந்த் பேச நீ யார்? அது ஒரு தெய்வம். இன்றைக்கி கோயம்பேடு போகிறவங்களும் அந்த கோயிலில் கும்பிட்டு திணறு அடிச்சுட்டு தான் போகிறாங்க. ஒன்றை எவனாவது கும்பிடுவானா சொல்லு? விஜயகாந்த் குடும்பத்தை பேசினா எவனும் வழங்கலாட. நீ மட்டும் இல்லை, எவனும் வழங்கலை. உனக்கு பேசுறதுக்கு முதல் தகுதி இருக்கா? எதுக்காக நீ பேசணும்? அவர் எந்த காலம் 20 வருஷம் ஆச்சு அவர் கட்சி ஆரம்பிச்சு. டெய்லி 5000 பேத்துக்கு உணவு வழங்குறாரு. நீ 5000 பேத்துல பிடிங்கி திங்கிற. அதானே ஓடிக்கிட்டு இருக்கு. நீ என்ன வேலை பார்த்து கஞ்சி குடிக்கிற? இல்லை அவங்க ஆட்சி கட்டில் அம்மந்து எதாவது சம்பாரிச்சிட்டாங்களா? இல்லையே. அவங்க சொந்த காசு போட்டு செலவழிச்சு அம்பட்டு மக்களுக்கு சோறு போடுறாங்கடா. நீ என்ன போட்ட? நீ உடனே எனக்கு ஒருத்தன் பார்க்க வந்தானே 1 லட்சம் கொண்டுட்டு ரூமுக்கு வர சொல்கிறேன். அடுத்து யாராச்சும் உன்னை நேரில் பேசணுன்னா 2 லட்சம் கொண்டுட்டு வாங்குற. கொடுத்தவங்களாம் சொல்லிட்டேன். நீ போய் சொல்ல முடியாது. நீ வாங்கி திங்கிறவன். அவங்க கொடுத்துட்டு திங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க நல்லா வளர்ந்து வராங்க. அவங்கள பற்றி பேசின எல்லா பயிலுமே கேவலப்பட்டு ரோட்டுக்கு வந்துட்டான். அவரை பற்றி பேச நீ யார்? அவருக்கு உனக்கு என்ன இருக்குது? முன்பகையா இல்லை பின்பகையா? ஒன்றும் இல்லையே. ஏன் பேசினேன்? அவரை பற்றி எதுக்கு பேசினேன்? பேச என்ன காரணம்? அந்த பேசின காரணம் உன்னால் சொல்ல முடியுமா? இல்லை நீ அவர் ஒன்றாவது நடிச்சிருக்கீங்களாடா? அவரெல்லாம் பேசினேன்னு சொன்னால் அப்போ உனக்கு வாய் குழுப்பு தானே. வாய் இருந்தால் நீ எதுனாலும் பேசுவியா? வாய் இருந்தால் எதுனாலும் பேசுவியா? அப்போ அவரெல்லாம் உன்னை அப்படி பேசலையே. அவங்க பிள்ளை குட்டியில் உன்னை பேசலையே, அவர் பொண்டாட்டியில் உன்னை பேசலையே. அவங்க உன்னை பேசிக்கிட்டா இருந்தாங்க. பேசிட்டு போகட்டும், கடவுள் கேட்கட்டும்னாரு. அது அவரே கட்டாருட உன்னைய. இப்போ எவ்வளோ தூரம் நடக்குது? அப்படி விஜயகாந்த் போய் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தாரா எங்கேயாச்சும்? ஒரு சின்ன கீரல் வந்திருக்குமா அவர் மேலே? உன் மேலே எனக்கு எத்தனை வழக்கு இருக்குது? அவர் மேலே வழக்கு இருந்துச்சா? இல்லை அவர் அந்தளவுக்கு போனாரா? அவர் ஒரு நல்ல மனிதர். அவரை பற்றி பேசுனதுனால உனக்கு இப்படி ஆகிப்போச்சு. வாய் இருக்குன்னு எதுனாலும் பேசாத. இதை பேசணும் இதை பேசக்கூடாதுன்னு பேசு. அரசியல் பேசுனியா? நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், எனக்கு மக்கள் ஓட்டு, இதைத்தான் பேசணும். அவன் அப்படி இவன் இப்படி. இது யார் நீ சொல்ல? இன்றைக்கி ஒன்றே பேசுகிறாங்க மக்கள். தெரியாதனமாக ஓட்டு போட்டோமேனு. இந்த எலெக்ஷன் பார்த்துருவோம். நீ எவ்வளோ ஓட்டு வாங்குறான்னு பார்த்துருவோம்ப்பா. 50 பேர் குண்டி முனியை திட்டுட்டு ஓடிட்டாங்க. விஜயகாந்த தெலுங்குன்னு சொல்கிறியே, தெலுங்கனோ தமிழனோ நல்ல மனிதனாக இருக்கார்ல, அதை பாருடா. அதை விட்டு போட்டு தமிழில் தெலுங்கு ஆளக்கூடாதுன்னு சொல்கிற. நல்ல மனுஷனாக இருக்கானு தான் பார்க்கணும். நீ ஆளணும் நான் ஆளணும் யாரும் எழுதி கொடுக்கல. அப்போ நீ யார்? என்ன ஜாதி? உன்னை கிறிஸ்டின்னு இப்போ சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் ஏதாவது சொன்னோம்மா? கிறிஸ்டின் ஆளக்கூடாதுன்னு சொன்னோம்மா? அது உன் இஷ்டம். நீ எந்த தெய்வத்தினாலும் கும்பிட்டுக்கோ. இதுக்கெல்லாம் சால்வ் ஆகணும்னா நேராப்போ விஜயகாந்த் சமாதியில் போய் அந்த கோயிலில் போய் விழுந்து கும்பிட்டு திண்ணறப்பட்டு அடி. அநேகமாக நீதி அரசு வரை கூட போக வேண்டியது கூட வராது. உன் பிரச்சனை சால்வ் ஆயிரும். அந்த இடத்த போய் செஞ்சுட்டு வந்துடு. ஒரு மாலை வாங்கி போட்டவருக்கு காலில் விழுந்து நீ கும்பிட்டுட்டு வந்துடு. சரியாக போயிடும். நான் பேசுனது தப்பு தாய்யா, மன்னிச்சிருங்க ஐயான்னு போய் நீ விழுந்துட்டு வந்துருப்பா. சரியாக போகும்.